இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பை வச்சு செய்யக்கூடிய அசோக் அல்வா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள் அதோட பதம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நம்ம அல்வா கன்சிஸ்டன்சி எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சிபி சமையல். பாசிப்பருப்பு ஹல்வா அசோக் ஹல்வா செய்கிறதுக்காக இங்கே நான் பாசிப்பருப்பு 1 டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த டம்ளரில் எடுத்திருக்கேன். இதை நம்ம 2லேருந்து 3 வாட்டி நல்லா கழுவிட்டு இதை எந்த டம்ளரில் அளந்தமோ அதே டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 2 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இதை நம்ம இப்போ குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். இது நம்ம 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா குழஞ்சி இருந்ததுனா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். 3 விசிலுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும்ப்பா அப்படியே. குக்கரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள் பாசிப்பருப்பு எந்த அளவுக்கு நல்லா குலைவாக வெந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி தொட்டோம்னா நசுங்கணும். இந்த பதத்தில் இருந்ததுனா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இதை இப்போ சூடுலேயே இந்த மாதிரி நல்லா மசித்தோம்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். எந்த அளவுக்கு நம்ம மசித்தாலும் லைட்டாக அங்கங்கே கிரானுவல்ஸ் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி கிரானுவல்ஸ் இருக்கும்போது அல்வா சாப்பிட்டோம்னா லைட்டாக அந்த கிரானுவல்ஸ் தெரியும். அந்த மாதிரி விருப்பப்படுறவங்க இந்த அல்வாவை இப்படியே நம்ம கிரானுவல்ஸ் லைட்டாக தெரியுது பாருங்கள், இதை நம்ம அப்படியே நம்ம கடாயில் சேர்த்துடலாம். இல்லைன்னா நம்ம லைட்டாக மிக்சியில் ஒரு ரன் அடித்து இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த பர்ஃபெக்டான அல்வாவோட கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வந்துடும். நான் இன்றைக்கி ஒரே ஒரு ரன் விட்டு அல்வாவை இந்த மாதிரி மசிச்சு தான் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா குழந்தைங்கள்லாம் அப்படி தான் விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ இதை கடாயில் சேர்த்துடலாம். கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா இங்கே கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து வச்சிட்ருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக நம்ம வறுபட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய்யிலேயே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு நான் சேர்த்துருக்கேன். இது எதுக்காக நம்ம சேர்க்குறோம்னா பர்ஃபெக்டான டெக்ஸ்சர் கிடைக்கணும் நம்மளோட அல்வாவில். அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இங்கே கோதுமை மாவு தான் சேர்க்கணுன்னு இல்லை, மைதா மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் மட்டும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா கோதுமை மாவுன்றதுனால. நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இங்கே நம்ம ஆல்ரெடி பாசிப்பருப்பு வேக வச்சு நம்ம மசித்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். நம்ம ஆல்ரெடி பாசிப்பருப்பு வேக வச்சதுனால இது டக்குன்னு நம்மளுக்கு இந்த அல்வா செஞ்சிட முடியும். அப்போ ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு பாசிப்பருப்பு வெந்ததுனால இதில் நம்ம அந்த கோதுமை மாவோட ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நெய் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நெய் சேர்க்குறோம்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். இப்போ நான் இங்கே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா இதை நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம இங்கே 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்தோம். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுருந்தோம். அதே டம்ளர்லேயே 2 டம்ளர் சர்க்கரை இதுக்கு தேவைப்படும். நார்மல் ஸ்வீட் சாப்பிட்றவங்க அப்படின்னா 2 டம்ளர் தாராளமாக போதும். இங்கே நான் 1.5 டம்ளர் சுகர் மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். நான் இங்கே ஃபுட் கலர் சேர்க்கலை, அதனால் மீதி ஒரு அரை டம்ளர் நான் கேரமலைஸ்டு பண்ணி சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்ததுனால நம்மளுக்கு அல்வா கொஞ்சம் இலகி தரும். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இங்கே நான் சைடில் கொஞ்சமாக கேரமலைஸ்டு பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி 1.5 டம்ளர் தான் சுகர் சேர்த்துருக்கோம். அந்த 1/2 டம்ளர் வச்சுருக்கோம் இல்லையா, அதை இங்கே சின்ன கடாயில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காம ஜஸ்ட் இதை அந்த ஹீட்லேயே நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டோம்னா இந்த மாதிரி கலர்ஸ் கிடைக்கும். நம்ம இதை அல்வாவில் சேர்த்துடலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் அதையும் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இதுவும் பர்ஃபெக்டாக நம்மளோட அந்த அசோக் அல்வா டெக்ஸ்சரில் நம்மளுக்கு கிடச்சிடும். ஃபுட் கலர் தான் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். நான் இப்போ இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் முழுக்க உங்களோட ஆப்ஷனல் தான். நெய் இவ்வளோ சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. கம்மியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க கம்மியாக சேர்த்துக்கூடமே செஞ்சுக்கலாம். நெய் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நெய் நம்ம அல்வா சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இங்கே நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி பருப்பு, அதையும் இப்போ சேர்த்துடலாம். நல்லா இதை இப்போ கலந்து விட்டுறலாம்.
நான் இங்கே பாசிப்பருப்பு அல்வாவில் பால் எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா நம்ம இதை வந்துட்டு பால் சேர்த்தோம்னா 1 or 2 டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி பால் சேர்க்காமல் நம்ம செஞ்சோம்னா 4 to 5 டேஸ் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சர்வ் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு வாட்டியும் கடாயில் ஹீட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடைசியாக சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் என்றைக்கு ஃபஸ்ட் டேயில் செஞ்சோமோ அதே டெக்ஸ்சரில் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அல்வா பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கரண்டியில் எடுத்தோம்னா ஒட்டாமல் விழணும். இந்த கன்சிஸ்டன்சி இருந்துருச்சு அப்படின்னா போதும், நம்ம உடனே ஆஃப் பண்ணிடலாம். இந்த பதத்தில் எடுக்கணும். இல்லாட்டி ரொம்ப நம்ம கலந்துட்டே எடுத்தோம்னா ரொம்ப அப்புறம் மொறுன்னு ஆகிடும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு ஒட்டாமல் கடாயில் வரணும். அதே சமயம் இந்த மாதிரி நம்ம கரண்டியில் எடுத்தோம்னா ஒட்டாமல் விழணும். இந்த கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா நம்ம உடனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பாசிப்பருப்பு அல்வா அசோக் அல்வா ரெடி ஆகிடுச்சு. சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு வரணும். இல்லாட்டி நம்மளுக்கு சூடு ஆறி இந்த மாதிரி நம்ம உருட்டும் போது மொறுன்னு இருந்ததுன்னா நம்ம ரொம்ப நேரம் கழித்து நம்ம எடுத்துருக்கோன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நம்மளோட அசோக் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சர்வ் பண்ணுங்கள். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நெய் சொட்ட மணக்க இந்த அல்வாவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க. சிபி சமையல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்து கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.